என்னடா இது பாசி பிடிச்சனால மீன் குட்டி இருக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. வெல்கம் டு டே 28 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். இந்த தொட்டில் இவ்வளவு பாசி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வேற யாரும் இல்ல, நான் தான். ஏன்னா கம்மன் இருக்காம இதுல ஃப்ளோட்டிங் ஆல்கே அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்து போட்டேன். அது இந்த வெயில் பட்டு அது கிராஸ் ஆல்கேவா மாதிரி ஃபுல்லா கீழே ஃபுல்லா கிராஸ் ஆல்கே செடிமெண்ட் ஆயிருச்சு. இதுல நம்ம ஷார்ட் பாடி கொய் தான் விட்டுருந்தோம். அது குட்டி வேற போட்டுருந்துச்சு. அதை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி தண்ணி எல்லாம் குறைச்சிருவோம், குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டிங்களையும் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஃபர்ஸ்ட் குறைச்சிட்டோம். குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆள் மாட்டிட்டாரு. இப்படியே எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு இருந்தோம். சுத்தமா பிடிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு பேரண்டையும் பிடிச்சி இதுல இருக்க மொத்த தண்ணியும் காலி பண்ணி விட்டுட்டேன். அதுல கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன் மறுபடியும் இதுல ஊத்துறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த தொட்டி ஃபுல்லா கழுவி எடுத்தாச்சு. கீழே இருக்க பாசி எல்லாத்தையுமே கழுவி எடுத்த தொட்டியை கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல வச்சு நம்ம பழைய தண்ணி எடுத்திருந்தோம்ல அந்த தண்ணியே ஊத்திட்டு கொஞ்சம் புது தண்ணியும் தேவைப்பட்டுச்சு, அதையும் ஊத்திட்டேன். இந்த டைம் நம்ம ஃப்ளோட்டிங் ஆல்கே அது இதுன்னு எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. வெறும் டக்வீட் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு இதுலயே ப்ரொபகேட் ஆனது. அதை மட்டும் நான் போட்டு விட்டுட்டு பேரண்ட்ல வந்து ஃபீமேல மட்டும் உள்ள ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். மேல வந்து டப்பாலே வச்சுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா இன்னுமே ஃபீமேல் குட்டி போடணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு குட்டிங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன்ல அது மேல கொண்டு போயிட்டேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லயே நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். அது அப்படியே ஜாலியா குட்டிங்க எல்லாம் உள்ள ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல சுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தேன் ஃபீமேல் வந்து இன்னுமே லோடடா தான் இருக்கு, குட்டி போடல. இனி அடுத்த வீடியோல, அதாவது நாளைக்கு வந்து இது குட்டி போட்டுச்சா இல்ல எவ்வளவு குட்டி போட்டுச்சு என்னன்றது நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பார்ப்போம்.